வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போ பாசிப்பருப்பு குழம்பு வைக்க போறோம். அது எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாசிப்பருப்பு வேக வைக்கிறதுங்கிறதுக்காக இந்த சட்டி எடுத்திருக்கேன். இந்த சட்டி நல்லா டிசைன் போட்டதா இருக்கும்போது நம்ம மத்து வச்சு கடையிறதுக்கு தோதுவா இருக்கும். மண்சட்டி இல்லாதவங்க இந்த மாதிரி டிசைன் போட்ட பாத்திரங்கள் எடுத்துக்கிட்டா நல்லா கடையிறதுக்கு பொருத்தமா இருக்கும். அதனால நான் இந்த இதை எடுத்திருக்கேன். இப்போ பாசிப்பருப்பை இதுல போட்டு 2 தடவை கழுவி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வேகிறதுக்காக இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நுணுக்கி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நுணுக்கி சேர்க்கும்போது வாசனை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். 1 பூண்டு பல் இப்படி தட்டி சேர்த்துருக்கேன். கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த கடலை எண்ணெய், காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா அந்த கருவேப்பிலையோட சேர்ந்து இந்த பருப்பு குழம்பு வேகும்போது ரொம்ப மணமாவும் இருக்கும், ருசியாவும் இருக்கும். இதுல தக்காளி சேர்க்கக்கூடாது. மெயினா தக்காளி சேர்க்காம இந்த குழம்பு வச்சு பாருங்க. அதுலதான் டேஸ்ட் இருக்கு. தக்காளி சேர்த்தனா அந்த மாதிரி டேஸ்ட் வராது. அதனால தக்காளி கண்டிப்பா சேர்க்க வேண்டாம். இந்த பாசிப்பருப்பு குழம்புக்கு தக்காளி சேர்க்காம வச்சு பாருங்க. இப்போ பருப்பு குழம்புக்கு பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிக்கும் போது எப்படி தாளிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்திருக்கோம். இப்போ இந்த மாதிரி வேக வச்சுக்கிட்டு இத நம்ம இந்த தண்ணியை இருத்துட்டு கடைஞ்சிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்திருக்கேன். இதை இப்போ நல்லா கடைஞ்சிக்கலாம். சட்டி நல்லா வரிவரியா பூவா இருக்கிறதுனால இது இந்த மத்த வச்சு நல்லா கடைய முடியுது. அதனால மண்சட்டி இல்லாதவங்க இந்த மாதிரி சட்டியில வேக போட்டு பருப்பு கடையலாம். இப்போ இருத்து வச்சிருந்த தண்ணியும் இதிலே சேர்த்துக்கலாம். இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். முதல்ல இத ஒரு பவுல்ல மாத்திட்டு அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். இப்போ கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், ஒரே ஒரு வத்தல் கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் அறுத்து போட்டு தாளிச்சு பாருங்க. சூப்பரா இருக்கும் இந்த பருப்பு குழம்பு. தக்காளி சேர்க்காம இந்த பருப்பு குழம்பு வச்சு பாருங்க. சாதத்துல இந்த பருப்பு குழம்ப ஊத்தி கொஞ்சமா நெய் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ் கொடுங்க.